விஜயகாந்த் எப்படி பண்ணாங்களோ, சூழ்ச்சி பண்ணி இது பண்ணாங்களோ, அதே மாதிரி விஜய்க்கும் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கண்டுக்கவே கூடாது. ஏன்னா டிவி யார் டிஎம்கே தான் பண்றாங்க தெரியலீங்களா? எல்லா கட்சியும் சேர்ந்து தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ கூட ரீசெண்டாக சங்கீதா அவங்க ஒருத்தர் இறந்து போகிற சொல்லி ஃபேமிலி இறந்து போனாங்க. அதுக்கு போயிருக்காங்க. அதை பார்த்தாலே தெரியுது ஏதோ அவங்க மூலயமா பணத்தை வச்சு ஏதோ நடந்துட்டு இருக்குன்னா அது என்னன்னு தெரியல. விஜய் அவர்களும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் சந்திச்சிருக்காங்க. அப்ப அத ஒரு புகைப்படத்தை வச்சு நீங்க வந்து மதிப்பிட இல்ல நீங்க என்ன சொல்றீங்கன்னா அது வந்து முன்னாடி அவரு நடிகராக இருக்கக்குள்ள அவர் போயிருப்பாரு. இது வந்து நம்ம அரசியலில் எல்லாருமே நடிகராக இருக்கக்குள்ள போய் சந்திச்சிருப்பாங்க. ஒவ்வொரு ஃபங்க்ஷன் நடக்கும் போய் சந்திச்சிருப்பாங்க. அதையும் இதையும் நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது. அரசியல் வேற, ஃபங்க்ஷன் இதில் கொண்டு வர்றது வேற. அவரோட மனைவி சங்கீதா வந்து டிஎம்கே ஆதரவா சைன் பண்ணாங்க அப்படின்னு ஏதோ அவங்க மூலயமா ஏதோ நடந்துகிட்டு இருக்கு. வந்து பெருசா எந்த விலையும் குறைக்காது அப்படிலாம் குறைக்காது. அந்த விஷயத்துல குறைக்காது. கூட தான் ஆகும். அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க இதனால வாக்கு குறைஞ்சிரும் நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. இதால அதிகமாக தான் ஆகும் ஓட்டு. பிடிக்காதவங்களுக்கு கூட இன்னும் பிடிக்க ஆரம்பிக்கும். திமுகவில் இருக்கிறவங்க கூட இதில் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு.